தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னால் தான் நிர்வாகிகளை மாற்ற முடியும் என்கிறார் அன்புமணி. கட்சி தேர்தல் ஆணைய விதிகளின்படி அல்லது கட்சி விதிகளின்படி தலைவருக்கு அதிக அதிகாரம் உண்டா அல்லது நிறுவனருக்கு அதிக அதிகாரம் உண்டா? எது நீதிமன்றமோ அல்லது ஒரு விதிகளின் அடிப்படையில் செல்லுபடியாகக்கூடிய ஒன்று நம்ம பார்க்கலாம். இவங்க தேர்தல் ஆணையத்துல தலைவருங்கிறதுல அன்புமணிக்கு தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதிகாரம் தேர்தல் ஆணையத்துல தலைவர், செயலாளர், பொருளாளர் தான் தேர்தல் ஆணையத்தோட அந்த விதிப்படி இருக்கும். நிறுவனருங்கிறது தேர்தல் ஆணையத்துக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வகையில பார்த்தா பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் இந்த அடிப்படையில பார்த்தா அன்புமணி கிட்ட தான் ஒரு 80% மேற்பட்ட கட்சி தெளிவா அன்புமணி கிட்ட தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய கட்சி அல்ல. எப்பவாவது தனித்து போட்டியிடுவாங்க. மற்றபடி மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சியா தான் இந்த கட்சி இருந்துகிட்டு இருக்குது. அப்படி கூட்டணி போகக்கூடிய கட்சி இந்த கட்சி இருக்கும்போது இந்த கட்சியை முடிவு செய்யக்கூடியவங்க கூட்டணிக்கு இவங்களை சபார்டினேட்டா சேர்க்கக்கூடிய பெரிய கட்சி தலைவர்கள் தான். அப்படி முடிவு பண்ணக்கூடிய கட்சி தலைவர்கள் டாக்டர் ராமதாஸுக்கு தான் மக்கள் பலமும் தொண்டர் பலம் இருக்கு என்று முடிவு செய்வார்களே தவிர, வெறும் நிர்வாகிகள் 90% இருந்தாலும் தொண்டர்களும் வாக்காளர்களும் அன்புமணியிடம் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத பட்சத்தில் அன்புமணியை தங்கள் கூட்டணிக்கு அவர்கள் யாராவது சேர்க்க நினைத்தார் என்றால் அதிகபட்சம் 10 இடங்களுக்கு மேல் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு கூட்டணியில் இடம் கொடுக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அன்புமணியால் டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் தனித்து போட்டியிடவும் முடியாது. இந்த கூட்டத்தில் அன்புமணியிடம் அவ்வளவு பேர் வந்தாலும் கூட டாக்டர் ராமதாஸ் அவர்களை பெயரை சொல்லும் போதுதான் அன்புமணி பேசும்போதே மிக அதிக அளவில் கைத்தட்டல் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அன்புமணி தனிப்பாதை, நான் சுதந்திரமாக செயல்படுகிறேன் என்றெல்லாம் அவர் முடிவெடுத்து கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக நிர்வாகிகள் தான் கட்சி என்று அவர் கருதுகிறார். ஆனால் நிர்வாகிகள் அவரிடம் தான் இருக்கிறார்கள். இது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் முடிவு செய்யக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்புமணி தான் பாமக என்று முடிவு செய்கிறார்களா அல்லது டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் அன்புமணியை வைத்து வாக்குகள் அதிக அளவு வராது என்று முடிவு செய்கிறார்களா என்பதை தான் பார்க்க வேண்டும். என்னுடைய பார்வையில் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் தான் நிற்பார்கள். எனவே டாக்டர் ராமதாஸ் இல்லாத பாமக வைத்து அன்புமணியால் எங்கும் சரிவர பேரம் பேச முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றாலும் கூட டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் முந்தைய அளவில் நிரூபித்த 5.5% பலத்தை எல்லாம் அன்புமணியால் நிரூபிக்க முடியாது. அதிகபட்சம் ஒரு 2% பலத்தை தான் நிரூபிக்க முடியும். அதுபோல் அன்புமணியும் நிர்வாகிகளும் இல்லாமல் டாக்டர் ராமதாஸையும் பெரிய அளவுக்கு யாரும் மதித்து கூட்டணியில் சேர்ப்பார்களா என்பதும் அதுவும் ஒரு கேள்விக்குறி. அதிக அளவு தொண்டர்களும் மக்களும் டாக்டர் ராமதாஸ் கூட தான் இருக்கிறார்கள் என்றாலும் நிர்வாகிகள் இல்லாமல் அன்புமணியும் யாராவது ராமதாஸையும் யாராவது சேர்த்துக் கொள்வார்கள் என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். இந்த வகையில் இவர் 2 பேருமே யார் பலசாலி என்பதை காட்டுவதற்கு 2 பேருமே தனித்தனியாக போட்டியிட வேண்டும். அல்லது நிரூபிக்கப்பட்ட கட்சி தலைவர்கள் 2 பேர்களையும் யாரை எப்படி மற்றவர்கள் மதிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்தவரையில் வாக்காளர்களும் தொண்டர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருப்பதாகவே கருதுகிறேன். பாமகவின் அடையாளம் டாக்டர் ராமதாஸ், வன்னியர்களின் பெருமிதம் டாக்டர் ராமதாஸ் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.